அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவுக்கு தெரிஞ்சுதா இனியா செலியன் 2 பேரும் செல்வியோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே நம்ம ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. கடுப்பானது மட்டும் இல்லாமல் பாத்தியா கோபி அவளுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னவோ என் பொண்ணு சத்தியம் பண்ணிட்டா, இனிமேல் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லலாம் பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால இப்போ பாரு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு எவ்வளோ சாதாரணமாக வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து இங்கே பார் பாக்கியா, நீ என்ன வேணால் நடந்துக்கோ, பசங்களை பத்திரமா பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து இங்கே பாரு கோபி, இதுக்கப்புறம் இவங்க கிட்டே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன் அப்படின்னா இனியாமா உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை, உனக்காக தாண்டா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. உடனே இனியா என்ன பண்ணா, டாடி நான் ஒன்றும் உங்களை இங்கே வாங்கன்னு கூப்பிடல, பாட்டி கூப்பிட்டதுனால தானே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்கிறாங்க. இந்த வார்த்தை எல்லாமே நம்ம கோபியை ரொம்பவே நோகடிச்சிருது. இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணான்னா, சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், உன் பசங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கோபி 2 பேருமே கிளம்பி அவங்களோட புது வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில மாதங்கள் ஆயிடுச்சு நம்ம ஈஸ்வரி போயிட்டு வெளியில் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ற விதமாக இப்போ கதை காலத்தை கொண்டு போகிறாரு நம்ம டைரக்டர். ஏன்னா நம்ம இனி என்ன பண்ணுறாங்கன்னா, காட்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க, கடவுளே நான் வந்து என் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் படி நான் பல லட்சியங்களை சாதிச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ நல்லபடியாக பொறுப்பான ஒரு வேலையில் மட்டும் செட்டில் ஆகிட்டேன்னா அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் முழுசாக நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. நான் போகிற ஜாப் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் உட்காந்து தனியாக யோசிச்சுட்ருக்காங்க. யாருமே இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் பாக்கியா பாக்கியா நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அவள் எங்கே இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இனியா கிட்ட சொல்கிறாங்க, இனியா நீ இன்டர்வியூக்கு போகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஒரு வார்த்தை உன் அப்பாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் இனியா வந்து இல்லைம்மா வேண்டாம், நான் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இந்த வேலை கிடச்சிச்சின்னு போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து கிளம்புறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.